பெரிய அளவுல ஸ்டார் வேல்யூல இல்ல. அதனால வந்து திருமணம் பண்ணிக்கலாம்னு கூட முடிவு பண்ணிருக்கலாம். எத்தனை நடிகர் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க? எல்லாரும் அவன் கல்யாணம் பண்ணி 1க்கு 2 கல்யாணம் பண்ணி குடும்பம் குழந்தை குட்டியோட நல்லா சுபிட்சமா இருக்காங்க. எல்லாம் சொத்துக்களை குவிச்சிட்டு இங்க நடிகைகள் தான் வந்து வீணா போயிடும். நடிப்பை வெளிக்காட்டுற மாதிரி படங்கள் அவங்களுக்கு வரலையா, அல்லது எல்லாமே வந்து கிளாமர் ரோல் தான் நடிக்கணுன்ற மாதிரி தெரியல. சார் அவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, 1000 கோடி சொத்து இருக்கு, நம்மள நம்பவே முடியல. திருமண நிகழ்ச்சி பிரைவேட், முழுக்க முழுக்க தனிப்பட்ட நிகழ்ச்சி. அதை வந்து ஒரு வியாபார பொருளா ஆக்குறதுல தவறு, அதை செய்யக்கூடாது. சரி ரைட், எப்படியோ வாழ்ந்தா சரி. சார், இப்போ கீர்த்தி சுரேஷை பத்தி அவர் கல்யாணம் ஆக போகுது டிசம்பர்லன்னா நம்ம பேசியிருந்தோம். இப்போ அபிஷியலாவே வந்து கீர்த்தி சுரேஷ் கிட்டத்தட்ட 15 வருஷமா நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடலாம். பல சிக்கல் எல்லாம் வந்திருக்கோம், பல குடும்பங்கள் பிரச்சனை எல்லாம் வந்து கீர்த்தி சுரேஷ் தான் நான் சொல்றேன். ஏன்னா அதிகமா கிசுகிசுக்கப்பட்ட நடிகைகள் கீர்த்தி சுரேஷ், அதுவும் முக்கியமான நபர்கள் மூலமா கிசுகிசுக்கப்பட்டோம். இப்ப சொல்றது இந்த பொண்ணு வந்து கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம், இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட தேவையில்லாம சர்ச்சைகள் இல்லாம இருந்திருக்கும். வேலை அவ்வளவு இருந்திருக்கலாம். அது கடைசியா முடிவு பண்ணும் போது இவங்க வந்து இந்த சினிமா வாய்ப்புலாம் இருக்கனால அதை நம்ம வெளியிட்டோம்னா மார்க்கெட் இப்ப அவங்களுக்கு படங்கள் இல்ல. ஆனா பாலிவுட்ல இப்போ ஒரு படம் வருது சொல்லுவோம் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு இவங்க எதிர்பார்த்த அளவுக்குலாம் போகல. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து சில படங்கள், விஜய் படங்களை எதிர்பார்த்தாங்க அவங்க, அதுக்கு அவங்க ஒத்துக்கல, அவங்க வேற ப்ராஜெக்ட் போயிட்டாங்க. அதனால சொல்றாங்க லியோ படத்துல கூட வந்து த்ரிஷா நடிச்ச ரோல்ல தான் இவங்க நடிக்கணும்ன்ற மாதிரி இருந்தாங்க. ஆனா வந்து ஒரு 20 வயசு பையனுக்கு அம்மாவா நடிக்கிறத விரும்பல, அதனால அந்த படம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் த்ரிஷாவை வந்து போட்டாங்க. அந்த டைம்ல த்ரிஷா வந்து இந்த திடீர்னு த்ரிஷா வந்து இப்படி வந்து பொன்னியின் செல்வன் படத்துல வந்து ஒரு குந்தவையா வந்து இப்படி இருப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்த்தாங்க. அது பார்த்த உடனே பார்த்தாங்க இப்ப எல்லாரும் வந்து குந்தவை பின்னாடி போயிட்டு, விஜயும் போனாரு, இப்ப அஜித்தும் வந்து பாத்தீங்கன்னா குந்தவை போயிருங்க. ஒரு குத்தாட்டமும் போட்டாங்க கோட் படத்துல. ஸோ இப்போ வந்து த்ரிஷாக்கு வந்து வேல்யூ, இவங்களும் கொஞ்சம் ரிட்டையர் ஆன மாதிரி ஆயிட்டாங்க. நயன்தாராவும் சரிங்களா, அவங்க வேற சர்ச்சையில போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன, இன்னைக்கு வந்து பெரிய ஹீரோவா வந்து பரிணமிக்க முடியல கீர்த்தி சுரேஷால. சில படங்கள் பண்ணலாம், மலையாள படங்களோட பண்றாங்க போல, ப்ராஜெக்ட் இருக்கு போல இருக்கு. ஆனா இருந்தாலும் அவங்க பெரிய அளவுல ஸ்டார் வேல்யூல இல்ல. அதனால வந்து திருமணம் பண்ணிக்கலாம்னு கூட முடிவு பண்ணிருக்கலாம். என்ன கேட்டா அது கரெக்டுமா. ஒரு காலகட்டத்துக்கு மேல பெண்கள் வந்து அவங்களோட சொந்த வாழ்க்கை நடிப்புக்காக, இந்த நடிப்போட அழகுக்காக இப்படியெல்லாம் வந்து அழகு போயிடுமே இப்படிலாம் நினைச்சிட்டு இந்த, ஏன்னா திருமணம்னா அடுத்தது மகப்பேறு இப்படி போயிட்டு சொல்றேன். ஒரு காலகட்டத்துக்கு மேல அவங்க வந்து போதும், ஒரு 10 வருஷம் நடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மன வாழ்க்கையில் ஈடுபடும். அதுதான் அவங்களுக்கு சேஃப்டி எதிர்காலம், அவங்களுக்குன்னு வாழ்க்கை. என்ன கேட்டா சிம்ரன் தான் சூப்பர். சிம்ரன் தான் கரெக்டான அவங்களுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணிக்கிட்டு அப்படியே சினிமாவில் வந்து விலகி போய் தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க வாழ்ந்துட்டு வேணும். இல்ல தனிப்பட்ட வாழ்க்கை வேணும். அவங்களுடைய ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு வந்து இந்த சந்திரமுகி படமே அவங்க தான் நடிக்கிறதா. அவங்களுக்கு வந்து அவங்க மகப்பேறு இருக்கிறதுனால குழந்தைக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நடன காட்சிகள்லாம் ரொம்ப தீவிரமா இருக்கு, இதுல என்னால் நடிக்க முடியாது, என் பிள்ளைக்கு தான் எனக்கு வேணும் சொன்னது. அப்போ வாசுவே சொன்னார் பேட்டியில, நாங்க எவ்வளவு கேட்டு பார்த்தோம் அந்த படத்துல வந்து சிம்ரன் நடிக்க வைக்கணும் அந்த காட்சி, ஏன்னா ஜோதிகா நடிச்ச ரோல்ல அவங்க தான் நடிக்கணும் கேட்டோம். ஆனா எங்களால முடியவே இல்லை, ரொம்ப வற்புறுத்தி கேட்டோம். ஆனா அவங்களுடைய தாய்மை தான் வென்றது அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த வகையில வந்து சிம்ரன் வந்து இன்னைக்கு பாருங்க, சிம்ரனுடைய பாருங்க அவங்களுடைய காஸ்டியூம்லாம் இல்லாம கூட வராங்க, மேக்கப் இல்லாம ரொம்ப ரியாலிட்டியா. ஸோ இதுதான் கரெக்ட். என்ன கேட்டா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பேர், ஏன்னா நடிகர்னா அப்படி இருக்காங்களா? எத்தனை நடிகர் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க? எல்லாரும் அவன் கல்யாணம் பண்ணி 1க்கு 2 கல்யாணம் பண்ணி குடும்பம் குழந்தை குட்டியோட நல்லா சுபிட்சமா இருக்காங்க. எல்லாம் சொத்துக்களை குவிச்சிட்டு இங்க நடிகைகள் தான் வந்து வீணா போயிடும் ஒரு கட்டத்துக்கு மேல. அப்படி இருக்கும்போது ஒரு 10 வருஷம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 18 வயசுல நடிக்க வந்துடுறாங்க. ஒரு 10 வருஷம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும். ஏன்னா நீண்ட காலமும் இருக்கவும் முடியாது. என்ன கேட்டா அதான் சரி. அதுக்கு பிறகு கூட நீங்க வரலாம், ஒரு வாழ்க்கையை முடிச்சு. இப்ப ஜோதிகா வந்திருக்காங்கன்னா அது அவங்க விருப்பம் தான், நம்ம குறையா சொல்ல முடியாது. ஆனா அவங்க பிள்ளைகள்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, அப்படி வரலாம். ஆனா முழுக்க முழுக்க சினிமாவுக்காக, தொழிலுக்காக வாழ்க்கை, சொந்த வாழ்க்கையை தியாகம் பண்றது சரி கிடையாது. ஆனா அவரோட கணவர் பத்தின விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த டீட்டெயில் வந்து அவ்வளவு தெரியவே இல்லை. ஆனா இவங்க சொல்றாங்க 12 வருஷமா லவ் பண்ணுன்னு சொல்றாங்க. 15 வருஷம் சார். 15 வருஷம் லவ் பண்ணாங்க. இதை முன்னாடியே சொல்லிருக்கலான்றது தான். ஆனா அவ்வளவு டீட்டெயில் எதுவும் வெளியே தெரியல. ஆனா ஒரு பெரிய பிசினஸ் மேன் அப்படின்னு இருக்கலாம். இவங்க எல்லாம் பண்றவங்க எப்படி பண்ணுவாங்க கண்டிப்பா வந்து. ஏன்னா இவங்களும் வந்து இப்போ பீக்ல இருக்க நடிகை தானே. அப்படி இருக்கும்போது கேட்டா எப்படியோ ரோட்ல போறவங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ண முடியாது. கண்டிப்பா வசதி வாய்ப்பு இருக்கும் தான் பண்ணலாம். பெரும்பாலும் தொழிலதிபர்கள் தான் வந்து நடிகைகளுக்கு வந்து ஒரு புகலிடம் கொடுக்குறாங்க. நம்ம பார்த்துருக்கோம் கடந்த காலத்துல. இன்னும் நிறைய நடிகைகள் சொல்ல முடியும் எப்படிதான் இந்த தொழிலதிபர் மட்டும் இவங்களுக்கு சிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா இவங்க சொன்னது கொஞ்சம் நம்ப முடியாம தான் 18 வருஷமா வந்து நான் லவ் பண்றேன்னு சொன்னாங்க. ஒருவேளை எப்படியான தொடர்புல இருந்திருக்காங்க ஒருவேளை. ஏன்னா அவங்களுடைய நாய்க்கு கூட 2 பேரோட பேரு சேர்த்துதான் வச்சிருக்கிறத அவங்க அதுதான். ஏன்னா சரி, நான் என்ன கேட்டேன், இப்படி இருக்கும்போது ஏன் தேவையில்லாம இந்த கிசுகிசுகள் வரதுக்கு முன்னாடி இதை சொல்லலாம்ல. பலராலும் கிசுகிசுக்கப்பட்டவங்க தான் கீர்த்தி சுரேஷ். அப்போ அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா பல பேர் வந்து சிக்கல் இல்லாம நிம்மதியா இருந்திருப்பாங்க இல்லையா? அதுதான் நான் சொல்றேன். அதுதான் கொஞ்சம் நெருடலா இருக்கு, நம்ப முடியாம இருக்கு. சரி ரைட், எப்படியோ வாழ்ந்தா சரி.
ஆனா அவரு கிறிஸ்டியன், இவங்க வந்து ஹிந்து. எப்படி வந்து இது திருமணம் நடக்கும் இல்ல அப்படின்னு? அது நான் நினைக்கிறேன் என்னன்னா, அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க நடிகை மேனகா இருக்கட்டும். ரொம்ப சர்ச்சை இல்லாம அவங்க வாழ்க்கைய உங்களுக்கு தெரியும். புது கவிதைன்னு ஒரு படம். அந்த படத்துல வந்து இருக்காரு நெற்றிக்கன். நெற்றிக்கன்ன்ற படத்துல வந்து 2 ரஜினி நடிப்பாங்க. ஒருத்தர் விமனேஸ்வரன் நடிப்பாரு, லட்சுமி ஜோடி. இவங்க வந்து 2வது மகன் ரஜினிக்கு இவங்க ஜோடி மேனகா. அந்த படத்துல இவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சில படங்கள் நடிச்சாங்க. ஆனா அந்த படம் தான் வந்து அவங்க வந்து ஒரு நடிகையா வந்து ரஜினிக்கு ஜோடியா நடிச்சது அந்த படத்துல தான். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, அந்த படத்துல வந்து மக்கள் மனசுல ஓரளவுக்கு அதுக்கப்புறம் அவங்களுடைய பெரிய அளவுல படங்கள் இல்ல. உடனே அவங்க வந்து திருமண வாழ்க்கையில அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு நல்ல தாய் தந்தைக்கு வந்து இப்படி ஒரு மகள் என்னதான் அவங்களோட இவங்க பெரிய ஸ்டார் என்ன கேட்டா. அவங்க ஒன்றும் அவ்வளவு ஃபேமஸ்லாம் ஆகல மேனகா. பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆன கீர்த்தி சுரேஷ்னா எல்லாரும் வந்து எல்லா மொழியிலும் தெரிஞ்ச நடிகை ஆயிட்டாங்க. ஆனா மேனகாவும் தெரியும். ஆனா இவ்வளவுலாம் பெரிய நடிகை எல்லாம் கிடையாது. சாதாரண நடிகை தான் இருந்தாங்க. பெரம்பூர் தான் நினைக்கிறாங்க வீடு. இங்க சென்னையில தான். அதுக்கு பிறகு அவங்க வந்து வாழ்க்கை அது மாதிரி இருக்கட்டும்னா அவங்க பெரிய நடிகையா சொல்ல முடியல. அவங்க மகள் வந்து பெரிய நடிகை ஒரு நல்ல தாயா இருந்து இந்த திருமணத்தை முடிச்சு வைக்கிறாங்க. அது வந்து சினிமாவில பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனா இந்த பல பாலிவுட் தாய்கள் வந்து மகள் இன்னும் நடிச்சுக்கிட்டே இருந்தா போதும், இன்னும் பணம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிற மத்தியில ஒரு போதுன்ற ஒரு கல்யாணம் பண்ணிட்டா உங்களுக்கு தெரியும் பெருசா வாய்ப்புகள் வந்து வராது எப்பவுமே நடிகைகளை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது இவனுக்கு நடிகர் மட்டும் கேழனாலும் நடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா நடிகைக்கு பொறுத்த வரைக்கும் கேட்டா ஒரு குறிப்பிட்ட சினிமா கல்யாணம் ஆயிட்டாலும் நிறைய வந்து வாய்ப்பு வராது. அந்த வகையில ஒரு துணிச்சலான நடவடிக்கை தான். ஆனா பாலிவுட்ல அந்த ட்ரைலர் எல்லாம் ரிலீஸ் ஆன பின்னாடி கீர்த்தி சுரேஷ் நெகட்டிவா இன்னும் போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. ஏன்னா இங்க நாங்க பார்த்த கீர்த்தி சுரேஷ் வேற, அங்க வந்து கொஞ்சம் கிளாமர் கூடிடுச்சோ அப்படின்ற இல்ல மாதிரி. இங்கேயும் கிளாமரா நடிச்சிருக்கிற படங்கள்லாம் இருக்கு. அந்த படங்கள்லாம் நல்ல வேலை ஹிட் ஆகல. விக்ரமோட நடிச்ச படங்கள்லாம் இதே சொல்லுங்க. நடிகைகள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் எந்த படத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு படத்துல வந்து பிளைண்டா நடிச்சாங்க. வெப் சீரியலா படமான்னு நினைக்கிறேன். மலையாள படம் நினைக்கிறேன். பிளைண்டா நடிச்சாங்க. அந்த படத்துல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த படம் முழுக்க ஃபுல்லாவே பிளைண்டா நடிப்பாங்க அந்த படத்துல. அது நல்லா அதுக்கு பிறகு நடிப்பை வெளிக்காட்டுற மாதிரி படங்கள் அவங்களுக்கு வரலையா அல்லது எல்லாமே வந்து கிளாமர் ரோல் தான் நடிக்கணும்ன்ற மாதிரி தெரியல. கிளாமர்ல வந்து இங்கேயும் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு சில காட்சிகளை என்னால சொல்ல முடியல. நடிச்சிருக்கிறாங்க. மற்ற பாலிவுட்ல வந்து கொஞ்சம் ஓவரா நடிச்சிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் படத்துல மலையாள படத்துல இல்ல கிளாமர் கிடையாது. தமிழ் படத்துல வந்து கிளாமர் நடிச்சிருக்காங்க. ஆனா கீர்த்தி சுரேஷோட சொத்து மதிப்பு எவ்வளவு? கிட்டத்தட்ட அது இப்ப வந்து வரதட்சணை கொடுத்தா எவ்வளவு அது கொடுப்பாங்க? நான் நேற்று கூட ஒருத்தர் பேசிருக்கும் போது 2 நாள் முன்னாடி ஒருத்தர் பேசிருக்கும் போது சொன்னார். அவரு இதே சினிமா வட்டாரத்துல விமர்சனம் பண்ணவர் தான். சார் அவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, 1000 கோடி சொத்து இருக்கு. நம்மள நம்பவே முடியல. 1000 கோடிக்கெல்லாம் எப்படி இன்னைக்கு சம்பாதிக்க முடியுது அப்படின்னு கூட இல்ல சார். அவங்க வெல் செட்டில்டு சார். அதனால தான் அவங்க சினிமா இருந்து போயிடாங்க. அவங்க கிட்ட ஒரு 1000 கோடி கிட்ட சொத்து இருக்கு. அந்த பையனுக்கு இவங்களுக்கு மட்டும் தனியா கீர்த்தி சுரேஷ்க்கு 1000 கோடிக்கு சொத்து இருக்குங்கிறாங்க. அப்போ வந்து 1000 கோடி சொத்தோட பொண்ணு வருதுன்னா எப்படி நம்ப முடியல. நம்மளால நம்ப முடியல. ஏன்னா அவ்வளோலாம் வந்து 10 கோடி 20 கோடி தானே. ஆனா வந்து ஒரு 10 வருஷமா ஃபீல்ட்ல இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 200 கோடி சொல்லலாம். பட் 1000 கோடிக்கெல்லாம் வந்து எப்படி சொத்து சேர்ந்து எனக்கு புரியல. அது அவங்களுக்கே தெரிஞ்ச ரகசியம். பட் 1000 கோடியோட ஒரு சொத்து ஒரு பொண்ணு வந்து வராங்கன்னு சொன்னா அப்போ அவருக்கு எவ்வளவு இருக்கும்? அவர் என்ன தொழிலதிபரா இருக்கிறாருன்னா அவருக்கு எவ்வளவு அதை நம்ம பார்க்க வேண்டியது. திருமணம் எவ்வளவு பிரம்மாண்டமா நடக்கும். அந்த திருமணம் பிரம்மாண்டமா நடக்கும் கண்டிப்பா. ஆனா அந்த பிரம்மாண்டத்தை விற்காம இருந்தாலும் போதும். ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியல, இப்போ நியூ ட்ரெண்ட் கேட்டா அந்த வந்து அவங்க அதை எடுத்து விற்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இது வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து நயன்தாரா 25 கோடி, நாகசைதன்யா 50 கோடி. இப்ப இது எத்தனை கோடிக்கு போறது இல்லை. அது கீர்த்தி சுரேஷ் உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் ஒரு வேலை செய்வாங்களான்னு தெரியல. ஆனா வந்து என்ன கேட்டா அது ஒரு மோசமான கல்ச்சரா பார்க்க. திருமண நிகழ்ச்சி பிரைவேட் முழுக்க தனிப்பட்ட நிகழ்ச்சி. அதை வந்து ஒரு வியாபார பொருளா ஆக்குறதுல தவறு. அதை செய்யக்கூடாது. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி நியூ ட்ரெண்ட் அப்படி ஆயிட்டு எல்லாரும் அவங்க சினிமா அதாவது நடிகர் பெரும்பாலும் பிரபலமான நடிகைகள் எல்லாரும் வந்து வரக்கூடிய விஐபிகள் எல்லாரையும் வந்து படம் எடுத்து அதை விற்கக்கூடிய இடத்துல ஒரு வியாபாரமா ஆக்கிறாங்க. செய்யக்கூடாது. அது செய்யக்கூடாது. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி.